திருச்சிற்றம்பலம். திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, பொதுவாக இந்த பதிவை எத்தனை பேர் பார்க்க போகிறோம் கேட்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. இறைவன் கருணை இருப்பின் இதை பற்றி நீங்களும் சிந்தித்து பாருங்கள் அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோள். சைவ சித்தாந்தம், சிவ வழிபாடு, சிவபெருமான், சிவம், இந்த மாதிரி நீங்கள் எதை முன்னிலைப்படுத்தி எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாம் ஒரு புள்ளியில் இணைந்திருக்கும். சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய விஷயம், அது மிகப்பெரியன்ற வார்த்தையை கூட அவ்விடத்தில் பயன்படுத்தலாகாது. ஏன்னா அதை வார்த்தைகளால் நம்மால் வர்ணிக்க முடியாத ஒரு ஆற்றல் அப்படின்னா அந்த சிவத்தினை குறிப்பிட்டு சொல்லுவார்கள். இந்த வழிபாடு அப்படிங்கிறது பல விதத்தில் பலரால் எதிர்க்கப்பட்டு பலரால் தூற்றப்பட்டு இன்னும் நிறைய விஷயங்களில் அடிபட்டு ஒருவன் பக்தி செலுத்தி கொண்டு இருப்பான். சிவ வழிபாடு செய்கிற எல்லாத்துக்குமே தெரியும், அவ்வளவு எளிதில் நம்மால் சிவ வழிபாட்டிற்குள் இந்த சிறத்தன்மையுடன் இருந்துவிட முடியாத ஆரம்ப காலகட்டத்திலே. வீட்டிலே தொடங்குகின்ற எதிர்ப்பு, குடும்பத்திலே தோன்றுகின்ற எதிர்ப்பு, சமுதாயத்திலே எதிர்கொள்ளக்கூடிய எதிர்ப்பு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். எதிர்ப்பு அப்படின்னா வழிபடாதேன்னு நேராக சொல்ல மாட்டாங்க, மறைமுகமாக கேட்கறது. எல்லோருமே எதிர்கொண்டிருப்போம் அப்படின்ட்டு தோன்றும். என்னடா இப்போவே வா அப்படின்னு குடும்பத்தில் ஒரு வார்த்தை வந்திருக்கும். அப்படியே கொஞ்சம் விஸ்தரித்து போனோம்னா, என்ன இப்பயே பட்டையடிச்சாச்சு, ருத்ராட்ச கொட்டை போட்டாச்சு, என்ன சாமியாராக போகலாம் அப்படின்ட்டு இருக்கியா அப்படிங்கிற ஒரு விதமான எண்ணத்தை அவர்கள் ஒரு கேள்வியாக எழுப்புவார்கள். சமுதாயமோ எவ்வளவோ நாகரீகம் முன்னேறிடுச்சு, உன்னை மாதிரி வயசில் இருக்க பசங்க பொண்ணுங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாரு, நீ என்ன இப்படி இருக்க அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. சிவானுபவம் பெறப்பெற்றவர்கள் எப்பொழுதுமே ஒரு ஆனந்த நிலையில் இருப்பார்கள். அந்த ஆனந்த நிலை அப்படிங்கிறது தனக்குள் இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்த நிலை. ரொம்ப சாந்த ஸ்வரூபமாக மகிழ்ச்சியாக எப்பொழுதும் அந்த உள்ளத்திலும் சரி முகத்திலும் சரி ஒரு ஆனந்த வெள்ளத்துடனே காணப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த உலகம் பல்வேறாக ஏசவும் தூற்றவும் ஆரம்பிக்கும். அதையெல்லாம் கடந்துதான் இந்த சிவ வழிபாட்டிலே ஒரு முதிர்ந்த நிலையை நோக்கி இன்றளவும் பெரிய அடியார் பெருமக்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அளவு கடந்த அன்பு. அளவு கடந்த அன்பு, சிவபெருமான் மீது வைத்த அன்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ தெளிவாக ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய விதங்களில் கருத்து ரீதியான தாக்குதல் அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருக்கும், எல்லா விதத்திலுமே. அதையும் இந்த ஆன்மீகத்தில் அப்படின்னு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய விவாதங்கள் போய் கொண்டு இருக்கலாம், தர்க்கங்கள் போய் கொண்டு இருக்கலாம். தான் கொண்ட நம்பிக்கை தான் பெரிது என நிலைநாட்டுவதற்காக எந்த எல்லைக்கும் செல்வதற்கும் பலரும் தயாராக இருப்பார்கள். நீங்கள் அதை இணையதளத்தினில் நிறைய சொற்பொழிவுகளில் நீங்கள் கேட்க முடியும். அடியேன் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பது உண்டு. அடியார் பெருமக்களும் நம்முடைய குருமார்களும் நமக்கு சொல்லி தந்தது யாதெனில், எந்த தெய்வ நாமத்தையும் நிந்தித்தல் கூடாது, எந்த தெய்வத்தையும் நிந்தித்தல் கூடாது. பெயர்கள் வேறு, திருநாமங்கள் வேறு, ஆனால் இறைவன் அந்த சிவம்தான் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருங்கிறதான் நம்முடைய குருமார்கள் ஞானாசிரிய பெருமக்கள் நமக்கு அறிவுறுத்தி சொல்லி இருப்பார்கள். அதனால் இந்த சிவ வழிபாட்டில் இருக்கிறவங்க பெரும்பாலும் யாரையும் நிந்தனை செய்வது இல்லை. ஏனென்றால் அடியார் பெருமக்கள் அனைவரும் உணர்ந்தது என்னன்னா, பார்க்கின்ற எல்லா பொருளும், அசையும் அசையாத பொருள் எதுவாயினும் சரி,
பார்க்கின்ற எல்லா சக்திகளும் சரி, வழிபடுகின்ற எல்லா தெய்வங்களும் சரி, எல்லா தெய்வ திருநாமங்களும் சரி, எல்லாம் எங்கு சென்று சங்கமிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எம்பெருமான் இறைவனிடமே சென்று சங்கமிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால யாரையுமே நிந்திக்க மாட்டார்கள். சிவனடியார்கள், சிவபக்தர்கள், இறைவனை உள்ளார உணர்ந்தவர்கள், தன் நிலை உணர்ந்து தான் யார் என்பதை உணர்ந்து சிவத்துடன் ஐக்கியமாகி எப்பொழுதுமே பேரானந்த நிலையிலே இருப்பார்கள். அன்பு வயப்பட்டவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுக்கு மனதில் கவலை ஏற்படும் பொழுதெல்லாம் அந்த கவலையை கொண்டு போய் இறைவன் திருப்பாதத்திலே வைத்து விடுவார்கள். நான் ஏன் கவலை பண்ணும், இந்த விஷயம் நடந்ததுக்காக நீ தான் கவலை பண்ணும், நீயே கவலைப்பட்டுக்க அப்படின்னா அவங்க சிரிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. பார்த்தா நம்மளுக்கே தோணும், என்னடா இவ்வளவு துக்க நிலையிலும் கூட இவ்வளவு சாதாரணமாக இருக்கிறாங்களே அப்படிங்கிற நிறைய பேர்த்த நம்ம பார்த்துருப்போம். ஒருவேளை நாமுமே அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா உண்மையை உணர்ந்து கொண்ட தருணம் அது. பிறப்பாகட்டும் இறப்பாகட்டும், வருகின்ற கஷ்டமாகட்டும் இன்பமாகட்டும், எதுவாயினும் சரி கடந்து போக போகிறது. அந்த நிமிடத்தை தாண்டி அது நீடித்து இருப்பதற்கு இல்லை. ஒரு நாள் 2 நாள் அதிகபட்சம், அதற்கப்புறம் அதையும் மறந்துடுவோம். அது எவ்வளவு பெரிய நன்மையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய இழப்பாக இருந்தாலும் சரி, அதை மறந்து விடுவோம். காரணம் அரைத்தல் என்னும் தொழிலின் காரணமாக. ஏன்னா அடுத்த நாள் நீ வாழணும்ல, உனக்கு கொடுத்த அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது இன்னும் இருக்கு. நீ செய்ய வேண்டிய செயற்கரிய செயல்கள் இன்னும் நிறைய இருக்கு. அப்படிங்கும் போது இறைவன் சில விஷயங்களை அவ்வப்போது மறைத்து விடுகின்றார். நம்ம இழப்பு நிறைய இருக்கும், அப்பப்போ ஞாபகம் வரும், இருந்தாலும் அது தொடர்ந்து மனதிலே இருப்பதில்லை. அதை மறந்து கடந்து விடுவோம். ஏன்னா வாழ்க்கையை நம்ம இன்பமாக வாழணும். அதைத்தான் நம்ம சித்தாந்தம் நம்மளுக்கு சொல்லி தருது. சந்தோஷமா வாழுங்க, பார்க்கறதெல்லாம் உண்மை, அப்படியே பார்த்துட்டு கடந்து போயிடுங்க. மாயை அப்படின்னு ஒரு வாதத்திற்கு வைத்தாலுமே கூட காண்பது உண்மையா பொய்யா, இறைவன் உண்மையாகவே கொடுத்திருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அதை பார்த்து அனுபவிங்கள், அப்படியே கடந்து போயிருங்க. அது நிலை இல்லாதது, கடந்து போயிடணும். அதையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, அதுதான் எல்லாம் என்று இருக்கக்கூடாது. அதை தாண்டி இன்னும் பெரிய விஷயங்கள் உலகத்தில் இருக்கின்றன. நாம் பார்த்த விஷயம் ரொம்ப சின்ன விஷயங்கள், நாம் அனுபவித்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள். இன்னும் இறை அனுபவம் கிடைத்தால் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய ஏராளமாக இருக்கின்றன என்பதை உணர்ந்து அந்த தேடுதலிலே போய் இந்த இயற்கையின் படைப்புகளை ரசிக்கும் பொழுது இறைவன் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவர் அப்படிங்கிறது தெரியும். ஏன், எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பால்வெளி மண்டலத்தில் ஏதோ ஒரு அண்டத்தில் ஏதோ ஒரு சூரிய குடும்பத்தில் எங்கோ ஒரு கோள், அது பூமின்னு பேர் வைக்கப்பட்டது. அந்த கோளிலே ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற இடத்துலயே இவ்வளவு அதிசயங்கள் புதைந்து கிடக்கின்றன என்றால் யோசித்து பாருங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பொருட்களுமே விந்தையானது. நிறைய விஷயங்கள் இயற்கையில் இருக்கின்ற நிறைய விஷயங்களுக்கு அர்த்தங்கள் தேடிக்கொண்டே இருக்க வேண்டியது. அதை பற்றி புது புது கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கு. எங்க, இந்த ஒரு கிரகத்துல மட்டும் இந்த பிரபஞ்சம் இன்னும் நிறைய விஷயங்கள், நம்மை மீறி நிறைய விஷயங்கள் இருக்கின்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இது மட்டுமே கிடையாது, இன்னும் தாண்டி நிறைய படைப்புகள் இருக்கின்றன அப்படின்னு. அப்ப அதையெல்லாம் நாம் பார்த்ததில்லை. அதிலெல்லாம் என்ன இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. எவ்வளவு விந்தையான விஷயங்கள் இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. எப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும்? முதல்ல நம்ம வாழ்ற இந்த கிரகத்துல நாம் அறியாத பல விந்தைகள் சூழ்ந்திருக்கின்றன. அதை எவ்வாறு உணர்ந்து கொள்ள போகின்றோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எங்க நேரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலுமானவர்கள் இந்த கேளிக்கைகளில் தன் மனம் விரும்பியவாறு அதில் ஈடுபட்டு நேரத்தை கழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர, இது இறைவனின் படைப்பிலே இதெல்லாம் அற்புதமானதே, இதெல்லாம் எவ்வாறு நிகழ்ந்திருக்கும் என்று ஒரு வினாடி யோசிப்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இல்லாத சூழ்நிலையிலே இந்த இறைவனின் தன்மையை அவர்களால் எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. சரி, ஒருவேளை உங்களுக்கு அந்த இறைவன் அப்படிங்கிற பெயர் சொல்ல பிடிக்கல அப்படின்னா கூட இயற்கை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி தானே போகிறாங்க, இயற்கை அப்படின்ட்டு. ஆமாம், அப்படியே வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பெயர்கள் அழைத்தாலும் அந்த அளப்பரிய ஆற்றலை நமது சித்தாந்தம் நமக்கு சொல்லித் தருவது சிவம் என்ற பெயரால் சொல்லித் தருகின்றது. அப்படிப்பட்ட அற்புதங்களை தன்னகத்தே உள்ளடக்கி அல்லது நம் கண்ணுக்கு தெரிய வைத்த அந்த பேராற்றலை வழிபடுவது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆனந்தம், யோசித்து பாருங்களேன். உண்மையாகவே சொல்ல போனா சில விஷயங்களை கேட்கும் போது ஒரு மாதிரி மன நெருடலாக இருக்கும். சாமி எந்த சாமியை கும்பிடணும்னு ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்றாங்க. அது
தெரியல. இறைவனின் தன்மைக்கு முன்னால், இறைவனின் நலப்பெரிய ஆற்றலுக்கு முன்னால் இந்த கட்டங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு யோசிக்கும் பொழுது விந்தையாக இருக்கும். கட்டங்கள் பொய் என்று அடியேன் எப்பொழுதுமே சொன்னதில்லை. அது ஒரு வானவியல் சாஸ்திரம். அதையும் கிடைப்பதற்கு ஒரு தனித்திறமை வேண்டும், இல்லை என்று இல்லை. அந்த கட்டங்களால் மட்டும்தான் நம் வாழ்க்கை இயக்கப்படுகிறதானா அது மட்டுமே கிடையாது. இறைவனின் கருணையாலும் இயக்கப்படும். ஏன்னா கருணையாளர், இந்த கட்டங்களை எல்லாம் தாண்டியவர். அப்போ நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போய் உட்காந்துட்டு என்னோட நட்சத்திரத்துக்கு, நான் பிறந்த அந்த ராசிக்கு, என்னோட லக்னத்துக்கு, என்னோட தசாக்கு, புத்திக்கு இப்படி இருக்கிறப்ப நான் எந்த கடவுளை வழிபடணும்? எந்த கடவுளை வழிபடுறதா? அப்போ இன்னுமே நம்ம அடிப்படையவே புரிந்து கொள்ளவில்லையா அப்படிங்கிறதான பெரிய கேள்வி. திருநாமங்கள் வேறாக இருக்கலாம், இறைவன் ஒன்றுதான். பெரிய பெரிய படைப்புகள் வேறாக இருக்கலாம், படைத்தவன் ஒன்றுதான். அந்த அடிப்படை விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ளாத வரையிலே ஆன்மீகத்தில் ஒரு சின்ன அடியை கூட எடுத்து வைக்கவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் எவ்வாறு ஏற்படும்? யாருக்கு ஏற்படும்? இறைவனை மனதார நேசிப்பவர்களுக்கு ஏற்படும். இறைவனை முழுதாக அன்பு செய்பவர்களுக்கு அது ஏற்படும். நிறைய விதமான பேச்சுகள் நீங்க எங்க பார்த்தாலும் இருக்கும். தான் கொண்ட கொள்கையை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக மற்ற திருநாமங்களுடைய தெய்வங்களை எல்லாம் இகழ்ந்து பேசுவதை பார்க்க முடியும். சத்தியமாக அடியேன் குறிப்பிடுவது ஒன்றுதான், அவர்கள் அடிப்படை புரிதல் இல்லாதவர்கள், அந்த சமயத்தை பற்றிய புரிதல் இல்லாதவர்கள். சமயம் அப்படிங்கிறது நன்மைகளை போதிப்பது, நல்லவைகளை போதிப்பது. எந்த இடத்திலும் தான் மட்டும்தான் கடவுள் என்று எந்த சமயமும் எடுத்து கூறியிருக்காது. நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இறைவன் ஒருவனே அப்படின்னு தான் எல்லா இடத்துக்கும் போய் நிற்கும். அப்போ நீங்கள் எந்த நாமத்தை கொண்டு அழைத்தால் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை உணர்ந்து இறைவன் ஒருவனே அப்படிங்கிற அந்த தாற்பயத்துக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு ரொம்ப நெடுநாள் ஆகும் உணர்ந்து கொள்வதற்கு. நிறைய புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கும் இறைவன் ஒருவனே. அதை அப்படியே எடுத்துக்கிறது இல்லை. உணர்வது வேறு, படிப்பது வேறு. எப்பொழுது நீங்கள் இறைவன் ஒருவர் என்பதை உணர்ந்து கொள்கிறீர்களோ யார் மீதும் வெறுப்பு வராது. உண்மையாக யார் மீதும் வெறுப்பு வராது. அவர் எந்த இறைவனை வழிபட்டாலும் சரி, எந்த திருநாமத்தில் வழிபட்டாலும் சரி, அவர் மீதும் வெறுப்பு வராது. அவரையும் அனுசரித்து போக நமது மனது சொல்லும். காரணம், நாம் உணர்ந்து விட்டோம் இறைவன் ஒருவர் தான். இந்த அருட்பெரும் ஆற்றல் அப்படிங்கிறது ஒரே ஒரு சக்தி தான் என்பதை உணர்ந்து விட்டோம். அப்ப அவங்க எந்த நாமத்தில் வைத்து அழைத்தால் என்ன, எல்லாம் ஓரிடத்திற்கு தான் வரப்போகிறது என்பதை நாம் உணர்ந்து விட்டால் நாம் அமைதியாக விட வேண்டும் அல்லவா? மாறாக ஒரு சிலர் இதுதான், இவர் சொல்லியதுதான் அப்படின்ட்டு நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி பேச்சுகளையும் கேட்க முடியும். நிறைய ஆன்மீகவாதிகளே பேசும் போதும் கூட அந்த பிரிவினைவாதமான சில விஷயங்களை அவ்விடத்திலே பேசும்போது உண்மையாகவே ஆன்மீகத்தின் அடிப்படை உணர்ந்தவர்கள் தானா இவர்கள் அப்படிங்கிற மாதிரி பேச தோன்றும். இவர் வேறு, இவர் வேறு. இரண்டு திருநாமங்கள் ஒரு இறைவனுக்கு இருக்கக்கூடாது என்றே இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருப்பார்கள் போல. ஓர் இறைவனாக கருதுபவருக்கு எத்தனை திருநாமங்கள் இருந்தால் என்ன? உங்களுக்கு பிடித்த திருநாமங்களை சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு விஷயம், அவர் ஒன்றுதான், அன்பு பயமானவர். அவருடைய ஆற்றலை நீங்கள் அளவிட முடியாது. ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள், தேடினும் கிடைக்காத பெரும் பொருள். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போவதற்கு நிறைய ஞானிகள் அவர்களை பற்றி விளக்கவும் செய்திருக்கிறார்கள். அதை பற்றி படித்து தெரிந்து கொள்வதை விட அவரை உள்ளார உணர்ந்து நாம் அவரை உணர்ந்து கொள்ளுதலே சிறப்பு அப்படிங்கிறது அவரவருக்கு கிடைக்கின்ற அற்புதமான அனுபவம். அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது என்றால் உண்மையாகவே அதெல்லாம் பெரிய விஷயம். இறைவனை அல்லது இறைவனிடம் அன்பு செய்தல் அப்படிங்கிறது உண்மையாகவே மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் பெரிய கொடுப்பனையும் கூட. யாருக்கும் கிடைக்காத கொடுப்பினை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த அன்பு செய்கின்ற அந்த குணத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். சிவம் எப்பொழுதும் உங்களுக்கு துணை இருக்கும். சிவபெருமான் வடிவில் துணை இருக்கும். சதாசிவரின் வடிவில் துணை இருக்கும். ஆதிசக்தியின் வடிவில் துணை இருக்கும். நீங்கள் எந்த திருநாமத்தை சொன்னாலும் சரி, அந்த திருநாமத்தின் வடிவாக துணையிருந்து உங்களை வழிநடத்தி போகும் அன்பாகவே இருக்கணும். எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணுங்க, பிறருக்கு துன்பம் தராமல். நாம் செயல் பிறருக்கு துன்பம் தரக்கூடாது.
பிறருக்கு துன்பம் தராமல் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்றால் அந்த வாழ்க்கையை விட வேறு எந்த வாழ்க்கையும் சிறந்ததல்ல இந்த உலகத்திலே. பிறரை கஷ்டப்படுத்தி தம் வார்த்தைகளால் பிறர் மனதை புண்படுத்தி நாம் மகிழ்வாக இருக்கின்றோம் என்றால் அது வாழ்க்கை அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் அடிப்படை புரிதல். அந்த அடிப்படை புரிதல் ஒருவருக்கு இருக்கிறது அப்படிங்கும் போது அவர் மிகவும் உன்னதமானவர் அப்படின்னு அதில் மாற்று கருத்தை நீங்கள் கொள்ள வேண்டாம்.